டெல்லி கணேஷ் உடலுக்கு நடிகர்கள் சிவகுமார், ராதாரவி, கார்த்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மறைந்த நடிகர் டெல்லி கணேஷினுடைய உடலானது அஞ்சலிக்காக ராமபுரத்தில் இருக்கக்கூடிய அவரினுடைய இல்லத்தில் வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில திரையுலகினர், சினிமா பிரபலங்கள், அதே போல உறவினர்கள் எல்லாம் வருகை தந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா நடிகர்கள் சிவகுமார், கார்த்தி, அதே போல ராதாரவி உள்ளிட்டோர் சற்று நேரத்திற்கு முன்பாக வருகை தந்து அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு அவர்களினுடைய ஆறுதலையும் கூட தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட தென்னிந்திய திரைப்பட சங்கத்தின் சார்பில் டெல்லி கணேஷ் அவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதானது கொடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே பார்த்தோம்னா நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் அவர் மறைந்து இருக்கிறார். இதற்கிடையே இது திரை உலகினரிடையே பெரும் ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து சினிமா துறையை சார்ந்தவர்கள், அதே போல நாடகம், சின்னத்திரையை சார்ந்தவர்கள் எல்லாம் தொடர்ந்து வருகை அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில நடிகர்கள் சங்கம் சார்பில் நடிகர் கார்த்தி, அதே போல சிவகுமார் ஆகியோர் எல்லாம் வருகை தந்து தற்பொழுது அஞ்சலி செலுத்தி உறவினர்களுக்கு அவர்களின் ஆறுதலையும் இரங்கலையும் கூட தெரிவித்து வருகிறார்கள். அதே போல ராதாரவி உள்ளிட்டோரும் கூட அந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து வருகிறார்கள். அதே போல சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் கார்த்தி கூட தெரிவிக்கையில், நடிகர் சங்கம் சார்பில் டெல்லி கணேஷ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கடந்த 2 மாதத்திற்கு முன்பாக கொடுத்திருந்தோம். அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்றெல்லாம் குறிப்பிட்டு அவருடனான அந்த நினைவுகள் எல்லாம் கூட கரகரத்த குரலோடு நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அந்த வகையில ராமபுரத்தில் இருக்கக்கூடிய அவரினுடைய இல்லத்தில் உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து திரையுலகினர் வருகை தந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நாங்கள் இருக்கிறப்ப கிடைச்சதுங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் கஷ்டப்படாம தூக்கத்திலேயே இறந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியமா நான் பாக்குறேன். ஏன்னா இவள் வாழ்ந்துட்டாரு. அப்பா சொன்ன மாதிரி அவர் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை, பெரிய பெரிய கதாபாத்திரங்கள், எல்லாரும் மனசுக்கும் எப்பவுமே நிக்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணவர். ஸோ அவர் எந்த கஷ்டமும் இல்லாம இறைவனுடைய சேர்ந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய பாகியம், ஒரு ஆத்மா சாந்தி. அவர் கிடைச்சது நாங்க இருக்கிறப்ப கிடைச்சதுங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் கஷ்டப்படாம. விவரங்களுக்கு நன்றி லதா.